ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகரசுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகரசுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகரசுதனே சரணம் சரணம். ஹரிகரசுதனே சரணம் சரணம், ஹரிகரசுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் நாள். இன்று தை மாத பிறப்பு 14/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று தை மாத பிறப்பு. இந்துக்களுடைய வாழ்விலே இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அதிகாலை வேளையிலே வீட்டு வாசலிலே சாணியினாலே மெழுகி கோலமிட்டு பூர்ண கும்பங்கள் வைக்கப்பட்டு சூரிய பகவானை வேண்டி பொங்கல் வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. இந்த பிரத்யட்ச தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இந்த சூரியனுக்கு பொங்கல் வழிபாடு செய்வது, அங்கே வாழை மரங்கள், தோரணங்கள், கரும்பு எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவையெல்லாம் அங்கே கட்டப்பட்டு அழகான கோலமிடப்பட்டு கும்பங்கள் வைக்கப்பட்டு இந்த மண்பானையிலே பொங்கல் வைத்து கொள்வது. அங்கே மஞ்சள், கரும்பு, வெற்றிலை, பாக்கு, பழம், சாம்பிராணி இன்னொருவெல்லாம் வைக்கப்பட்டு அந்த பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த தை மாத பிறப்பு. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ஒரு காரியங்களை நாம் செய்வதற்கு இந்த தை மாதம் சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த தை மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம் ஒரு தனித்துவமான சிறப்பு. தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை பிதிர்களுடைய கடமை செய்வதற்கு ஒரு சிறப்பு. தை அமாவாசை, தைப்பூசம் என்பது போல இந்த சிறப்போடு கூடியதாகவும் சபரிமலையிலே இந்த மாதப்பிறப்பிலே தை மாதப்பிறப்பிலே சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவமாக ஆகாயத்திலே பொன்னம்பல மேட்டிலே தெரிவது ஐயப்பன் கண்டிருந்து பார்ப்பதாக ஐதீகம். அது சில வருடங்களிலே ஒரு நாள் முன்பின்னாக வரும். தமிழ் மாதப்பிறப்பும் கேரள மாதப்பிறப்பும் ஒரு சில வருடங்களே ஒரு நாள் முன்பின் வரும். இப்போ 14ஆம் தேதி இப்போ இலங்கையிலே எங்களுக்கு தைப்பொங்கல் என்றால் மாதப்பிறப்பு என்றால், கேரளாவிலே ஒரு நாள் தாமதமாக வரும். 15ஆம் தேதி பொங்கலாக இருக்கும். சில வருடங்களிலே 14ஆம் தேதியே பொங்கல் வரும். அது ஒரு நாள் வித்தியாசம். கேரள பஞ்சாங்க கணிப்புக்கும் இலங்கையில் உள்ள பஞ்சாங்க கணிப்புக்கும் உள்ள சில மாறுதல்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த வகையிலே சபரிமலை இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி தரிசனம். பொதுவாக இந்த மகர ஜோதி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த ஜோதிக்கு பெயர் மகர ஜோதி என்று நினைப்பார்கள். அவ்வாறு அல்ல. மகர என்பது இந்த 12 ராசிகள் மேடம், மிடபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம். அதில் இந்த 10வது ராசியாக வருவது மகர ராசி. இந்த மகர ராசி என்பது சூரிய பகவான் இந்த மகர ராசியிலே வருகின்ற காலம் தை மாதம். எனவே இந்த தை மாதத்தை சோதர ரீதியாக மகர மாதம் என்று சொல்லிக்கொள்வது. மகர மாதம் என்று இந்த தை மாதத்துக்கு பெயர். அதனாலே தை மாதத்திலே சுவாமி ஐயப்பன் ஜோதியாக தெரிவதை
மகர மாதத்து ஜோதி, அதனாலே மகர ஜோதி என்று எல்லோரும் சிறப்பாக சொல்லிக்கொள்வது. அந்த வகையிலே இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி தரிசனத்திலே காணுகின்ற லட்சோப லட்சம் மக்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும். அவருடைய குடும்பத்தவர்கள் மலைக்கு சென்றிருக்கின்ற தங்களுடைய குடும்பத்திலே உள்ள கணவனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அண்ணா தம்பியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மலை சென்றவர்கள் நல்லபடியாக யாத்திரை சென்று வர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு அவர்களின் வீடுகளிலே விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று இன்று மலர்ந்திருக்கின்ற இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற வகையில் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்விலே உயர்வுகளும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதிலும் தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களும் நல் ஆசிகளும். சுவாமியே சரணமையப்பா.